அதை பத்தி சரியா தூய சக்தி எந்த அடிப்படையில இடைத்தேர்தல் நடக்கக்கூடாது? சொந்தமா சுயமா முடிவெடுத்து வேற கட்சிக்கு போறாங்க இல்லையா? குதிரை பேரம் நீங்க சரியான கேள்வி கேட்கல. சரியான கேள்வி என்ன? நேற்று என்ன நடந்துச்சு? யாரை அரெஸ்ட் பண்ணி யாருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? யார் மேல எஃப்ஐஆர்? யாரோ திமுக ஒரு முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவும் அவரு பணம் கொடுத்து ஒரு தாவேகா எம்எல்ஏவை சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக ஓட் போட சொல்லி அப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டு அது ஒரு கேஸ் போட இல்லையா? அது வந்து காசு கொடுத்து வாங்கிறது. அதுதான் குதிரை பேர். அதுதான் ஹார்ஸ் ட்ரேடிங். ஹார்ஸ் ட்ரேடிங் அதாவது ஆஃபர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்களே, அதே இல்லீகல். நம்ம சட்டப்படி அத கொடுத்தாலே, அந்த பேச்சு எடுத்தாலே இல்லீகல், தவறு. அது ஹார்ஸ் ட்ரேடிங்கா? இங்க வந்து எம்எல்ஏக்கள் சுயமா ராஜினாமா செஞ்சு வேற கட்சிக்கு போறாங்க. அதான் இது ஹார்ஸ் ரேசிங், அது ஹார்ஸ் ட்ரேடிங். தாவேகாவினுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? தாவேகா அரசுடைய செயல்பாடு இப்போ நீங்க ஒண்ணு வந்து, அதாவது இந்த 50 நாள்ல மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் ஆட்சி, யார வேணா கேளுங்க. இப்ப வெளியில போய் யார சாதாரண ஒரு மக்களை கேட்டாலும் என்ன சொல்றாங்க? ஊழல் இது கம்மியாயிடுச்சு, லஞ்சம் அப்படின்னு பேச்சு எடுத்தாலே எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போய் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அப்படி உடனே வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த லஞ்சம்ன்ற வார்த்தையே இல்ல அப்படின்னு சாதாரண மக்கள் பேசுறாங்க. அது எவ்வளவு பெரிய புரட்சி! நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய புரட்சி! அதுவும் 50 நாள்ல. இதுதான் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இன் 50 நாள். அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்குது. இல்ல, தவறு. அதிகரிச்சிருக்கிறதுன்றது தவறு. என்ன நடந்துட்டு இருந்துச்சோ அது நடந்துட்டு இன்னும் கொஞ்சம் கேசஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். அதிகமா ஆகல. டேட்டா நான் பாத்துருக்கேன். 50 நாள் தானே. ஒரு நிமிஷம் 50. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி, தமிழக முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற 50 நாட்களில் ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சியை நடத்தி வருவதாகவும் இதனையே பொதுமக்களும் தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதேபோல எம்எல்ஏக்கள் சொந்தமாக முடிவெடுத்து ராஜினாமா செய்து மாற்றுக் கட்சிக்கு செல்வதில் என்ன தவறு இருக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதேபோல கடந்த 5 வருடங்களில் நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை இந்த ஆட்சியுடன் ஒப்பிடுவது எந்த வகையில் நியாயம் என்றும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ், இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம். 50 நாட்களில் ஊழல் மற்றும் லஞ்சம் இல்லாத ஆட்சியை தாவேகா அரசு உருவாக்கியுள்ளதாக கோவை விமான நிலையத்தில் காங்கிரஸ் எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் 50 நாட்களில் முதலமைச்சர் லஞ்சம் ஊழல் ஆட்சி இல்லாமல் நடத்தி வருவதாக பொதுமக்கள் கூட தற்பொழுது தெரிவித்து வருகின்றனர். அதே போல பெண்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக குற்றங்கள் நடைபெற்று வருவதாக குறித்த கேள்விக்கு, கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற குற்றங்களை 50 நாட்களில் கட்டுப்படுத்த விட முடியாது, முதல்வருக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று செய்தியாளர் சந்திப்பு வாயிலாக தெரிவித்துள்ளார். மேலும் தொடர்ச்சியாக அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாக்கு செல்வது குறித்தான கேள்விகளுக்கு அவர்களுக்கு அவர்களோட சொந்த விருப்பம், அவர்கள் ராஜினாமா செய்து போகட்டும், அது நம்மால யாரும் கேட்க முடியாது, நம்மால யாரும் தடுக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். குறிப்பாக திமுக முன்னாள் அமைச்சர்கள் சபாநாயகர் நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை கொண்டு வர பார்க்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக எம்எல்ஏக்களை பேரம் பேசி நிகழ்ச்சி அரங்கேற்றி வருவதாகவும் குறித்து திமுக விமர்சனம் செய்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி காளிதாஸ்.